உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஹெக் ரியாக்ஷன் சார்ந்த ப்ராப்ளம்ஸை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது CSIR 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் இந்த அல்கீன் கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் ஹெக் வினைக்கு உட்படுது. அப்படி உட்படும் பொழுது நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. அந்த இன்டர்மீடியேட் மறுபடியும் இன்னொரு ஹெக் வினைக்கு உட்படுது இந்த அல்கீன் கூட. அப்படி வினைபுரியும் போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஹெக் வினையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் மேக்னஸ்டிக் டீடைல்ஸ், அதனைத் தொடர்ந்து வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ அதன்படி ஹெக் வினையோட முதல் படி என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, பெல்லாடியம் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க, ட்ரைஃபினைல் பாஸ்பின் கொடுத்துருக்காங்க. இது இரண்டும் சேர்ந்து நமக்கு முதல் படியில் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த வினையோட ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் என்னது, பெல்லாடியம் 0. ஸோ இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேட் பண்ண பிறகு நம்ம சப்ஸ்ட்ரேட்டுக்கு வாங்க. நம்ம சப்ஸ்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரியாக்டிவ் சைட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ சப்ஸ்டியூட்டர் சைட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயோடோ சப்ஸ்டியூட்டர் சைட். இந்த இரண்டில் எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னா நமக்கு அயோடைடு சப்ஸ்டியூட்டட் கார்பன், அதாவது அயோடோ சப்ஸ்டியூட்டட் கார்பன் தான் மோர் ரியாக்டிவ். அப்படிங்கிறப்ப இங்கே தான் முதல்ல உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸோட நடைபெறும் போது உங்களுக்கு இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இன்டர்மீடியேட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் கூட கார்போபெலடைசன் வினைக்கு உட்படும். இந்த கார்போபெலடைசன் வினையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பெல்லாடியம் பார்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய என்டோல் பார்ட்டும் சின் ஃபேசனில் இந்த அல்கீனில் இன்சர்ட் ஆகும். அப்படி இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் பார்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய என்டோல் பார்ட்டும் சின் ஃபேசனில் இந்த அல்கீனில் இன்சர்ட் ஆகிருக்கு. இதன் பிறகு என்ன நடக்கும், சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடக்கணும். ஆனால் நமக்கு சின் ஃபேசனில் இண்டோல் இருக்குது, சரியா. சின் ஃபேசனில் நமக்கு என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் ஆட்டமும் பெல்லாடியமும் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் இந்த வினையில் நடக்கும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்டை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 விதமான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ முதல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர் டாப் ஃபேஸ்லேயும் இந்த கார்பனில் இண்டோல் டாப் ஃபேஸ்லேயும் இருக்குது, சரிங்களா. அதே வேளையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற ஸ்ட்ரக்சரில் எஸ்டர் டாப் ஃபேஸ்லேயும் இந்த கார்பனில் இண்டோல் பார்ட் பாட்டம் ஃபேஸ்லேயும் இருக்குது, சரிங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் எஸ்டருக்கும் இந்த இண்டோலுக்கும் ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் ஹெவியாக இருக்கும். அதே வேளையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இண்டோலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் கிடையாது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய இண்டோலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய NH அசிட்டைல் குரூப்புக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ நம்ம இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இன்ட்ராக்ஷன் இந்த NHAC, அதாவது NH அசிட்டைல் குரூப்புக்கும் இண்டோலுக்கும் இருக்கக்கூடிய ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கனால இந்த இன்டர்மீடியேட் பி உடனடியாக சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷனுக்கு உட்படுது. அப்படி சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷனுக்கு உட்படும் பொழுது நமக்கு இந்த அல்கீன் நமக்கு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இண்டோல் பார்ட்டும் இந்த NH அசிட்டைல் பார்ட்டும் நமக்கு சிஸ் ஃபேசனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்டர்மீடியேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதாவது NH அசிட்டைலும் இந்த இண்டோலும் ஒரே ஃபேஸில் இருக்குது, சரியா. அதன் காரணமாக தான் நமக்கு சின் ஃபேசனில் இருக்கக்கூடிய அல்கீன் நமக்கு கிடைக்கிது. இதனுடன் சேர்ந்து நமக்கு இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸும் இதில் கிடைக்கும். இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்தபடியில் ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்பட்டு பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸும் இந்த ட்ரைஎத்லமீன் ஹைட்ரஜன் அயோடைட் பை ப்ராடக்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த கிடைச்ச இந்த இன்டர்மீடியேட் அல்கீன் அதற்கு அடுத்தபடியில் இந்த அல்கீன் கூட நமக்கு இன்னொரு ஹெக் வினைக்கு உட்படுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், முதல்ல ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேட் ஆகும். அதாவது பெல்லாடியம் 0 கேட்டலிஸ்ட் நமக்கு முதல் படியில் ஜெனரேட் ஆகும். இதன் பிறகு இந்த இன்டர்மீடியேட்டோட
நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், புரோமோ சப்ஸ்டியூட்டட் கார்பனில் உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதன் பிறகு உங்களுக்கு இந்த அல்கீன் கூட கார்போ பைலடைசன் வினைக்கு உட்படும். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான். முதல்ல என்ன நடக்கும், இங்கே சின்ஃபேசனில் இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இந்த அல்கீனில் வந்து இன்சர்ட் ஆகும். அப்படி இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ஆறுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இண்டோல் பார்ட்டை வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அதற்கு அடுத்த படியில் என்ன நடக்கணும், சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நடக்கணும். அதற்கு என்ன வேணும், இந்த பொசிஷனில் ஹைட்ரஜன் இருந்தால் தான் நமக்கு சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கார்பன் கார்பன் பாண்டை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 விதமான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ முதல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிற ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய இண்டோல் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸில் வந்து இருக்குது. அப்படின்னா இங்கே இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன். அதேவேளை இந்த பிங்கிற இன்டர்மீடியேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது டாப் ஃபேஸில் இருக்குது, இது பாட்டம் ஃபேஸில் இருக்குது. அப்படின்னா ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கனால உங்களுக்கு இந்த பிங்கிற இன்டர்மீடியேட் உடனடியாக சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷனுக்கு உட்பட்டு நமக்கு இந்த அல்கீன் வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அல்கீனோட ஜாமெட்ரியை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இண்டோல் பார்ட்டும் இந்த குரூப்பும் உங்களுக்கு ட்ரான்ஸ் டு ஈச் அதராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்டர்மீடியேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர் குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப்பும் எப்படி இருக்குது, டிரான்ஸ்ஃபேஷனில் இருக்குது. ஸோ இதன் பிறகு உங்களுக்கு இதனுடன் சேர்ந்து உங்களுக்கு இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸும் கிடைக்கும். இது உடனடியாக ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படும் பொழுது பெல்லாடியம் 0 கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆயிரும். அதே வேளையில் இந்த ட்ரைஎத்லமின் ஹைட்ரஜன் அயோடைடும் பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 4 தான். இன்றைக்கு நம்ம விவாதித்த ஹெக் கப்ளிங் வினை வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.